7 பெட்ரூமோட சூப்பரான பங்களா ஒன்று சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க. அதுவும் மேட்டுப்பாளையம் மெயின் ஏரியாலேயே இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்குங்க. இந்த வீட்டை வாங்குறவங்களுக்கு மாசம் 30,000 வாடகை வருமானம் கூட வந்துருமுங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தா பார்க்கிங் ஏரியா பெருசா கொடுத்துருக்காங்க. 3 கார் நிறுத்துற அளவுக்கு போர்ட்டிகோ கூட பண்ணி வச்சிருக்காங்க. 21க்கு 17ங்கிற அளவுல பெரிய சைஸ்ல ஹால் கொடுத்துருக்காங்க. சீலிங் ஒர்க், லைட்டிங் ஒர்க்னு அவ்வளோ பக்காவா பண்ணி வச்சிருக்காங்க. வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற டோரு, கபோர்டு, விண்டோ எல்லாமே தேக்கு மரத்தில் தான் பண்ணியிருக்காங்க. ஹாலுக்கு அட்டாச் ஆன மாதிரியே 11க்கு 17ங்கிற அளவு பெரிய சைஸில் டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹால்லேருந்து அப்படியே உள்ள கிச்சனுக்கு வந்துடலாமுங்க. அதுவும் அதே மாதிரி தானுங்க 11க்கு 17ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே ஸ்டோர் ரூம் அட்டாச்சோடு வந்துருமுங்க. நீட்டாக கபோர்டு ஒர்க்கெல்லாம் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே தேக்கு மரத்தில் தான் பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே மணல்லையும் செங்கல்லையும் தான் கட்டியிருக்காங்க. அதனால வீட்டில் எந்த இடத்துலையுமே வெடிப்பு இது வரைக்குமே இல்லைங்க. வீட்டில் மொத்தமாக 7 பெட்ரூம் இருக்குங்க. எல்லாமே அட்டாச்சு டாய்லெட்டோட தான் வந்துருமுங்க. இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க 11க்கு 17ங்கிற அளவில் வந்துருமுங்க. எல்லாமே கபோர்டு ஒர்க் அவ்வளோ நீட்டாக பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா விதமான வசதியோட தான் இந்த வீடு வந்திருக்குங்க. தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. ஆற்று தண்ணி கனெக்ஷன் 2 இருக்குங்க. அது இல்லாமல் கார்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் 2 கொடுத்துருக்காங்க. போர் வசதியும் கூட 1 இருக்குங்க. நம்ம இப்போ பார்க்கறது செகண்ட் பெட்ரூமுங்க. 11க்கு 17ங்கிற அளவில் இந்த பெட்ரூம் சைஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே அட்டாச்சு டாய்லெட்டோட தான் வந்துருமுங்க. கபோர்டு ஒர்க் நான் முதலே சொன்ன மாதிரி தானுங்க. எல்லா ரூமுக்குமே தேக்கு மரத்தாலான மரத்தில் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 3வது பெட்ரூமுங்க. 11க்கு 17ங்கிற அளவில் வந்துருமுங்க. வித் அட்டாச்சு டாய்லெட்டோட வந்துருமுங்க. இந்த பெட்ரூமுக்கு போர்ட்டிகோ வசதியோடு கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து பார்த்தா ஊட்டி மலையோட வியூ அவ்வளோ நீட்டாக தெரியுதுங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 4வது பெட்ரூமுங்க. கபோர்டு ஒர்க்கு, டிவி யூனிட் ஒர்க்குன்னு அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. 11க்கு 20ங்கிற அளவில் வந்துருமுங்க. ஒட்டு மாதிரியே வார்ட்ரூப் ஏரியா வந்துருங்க. அட்டாச்சு டாய்லெட்டோட இருக்குங்க இந்த பெட்ரூம். வீட்டில் மொத்தமாக 7 பெட்ரூம்னு சொன்னோமுங்க. 7 பெட்ரூமே பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. 3 பெட்ரூமில் வார்ட்ரூப் ஏரியா வந்துருங்க. செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூமுங்க இதுவும் பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டோடு வந்துருங்க. இப்போதைக்கு இது ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்காரங்க. மெயின் ரோட்டு மேலே சூப்பரான வீடாக தான் அமைஞ்சிருக்குங்க. இங்கேருந்து பார்த்தா ஊட்டி மலையோட வியூ அவ்வளோ சூப்பராக தெரியுதுங்க. அதுவும் வீடு நீட் அண்ட் கிளீனாக பக்காவாக ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. மொத்தமாக 12.5 சென்ட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு. இந்த வீட்டை வாங்கினா மாசமான உங்களுக்கு ஒரு வாடகை வருமானம் கூட வருமுங்க. ஆமாங்க, வீட்டுக்கு முன்னால் ஒரு கடையும் கூட வாடகை கொடுத்துருக்காங்க. மாசமான சொலைய வாடகை ஒன்று இருக்குங்க. அதில் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே கிரானைட் தானுங்க. கைப்பிடி எல்லாமே தேக்கு மரம் தான் போட்டிருக்காங்க. வீட்டுக்கு சைடில் லாண்ட்ரி ஏரியா தனியாக வந்துருங்க. அது இல்லாமல் பண்டம் பாத்திரம் விளக்குறதுக்கு தனியாகவே வெளியிலையும் கூட ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் டாய்லெட் ஒன்று வந்துருங்க. வீட்டை சுற்றியுமே காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே வெளியில் பார்க்கிங் கல் போட்டிருக்காங்க. மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. அது வாடகை வருமானத்தோடு இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் வேணும்னா மேட்டுப்பாளையம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பேஜை ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்ங்க.